வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங் தான் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி வந்து 21ஆம் தேதி 1வது மாதம் 2025. நமக்கு செவ்வாய்க்கிழமை சிறிசக்தி ட்ரா நடைபெறுது. 451வது ட்ராவாக நமக்கு நடைபெறுது. பார்த்திங்கன்னா இந்த ட்ராவுக்கு வந்து நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் நமக்கு திங்கக்கிழமை நடந்த ட்ராவுக்கு என்ன ரிசல்ட் வந்துருந்துச்சுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 416 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 216 எடுத்திருந்தோம், 016 எடுத்திருந்தோம். பிசி பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா 3 நம்பருக்கு டெஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சு. இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே எடுத்திருக்கலாம். நீங்களே பாருங்கள். நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் 216 நம்ம எடுத்திருந்தோம். பாட்ஸ் நம்பர்ஸில் வந்து இதில் பிசி 16ங்கிறது நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்திங்கன்னா இதே நமக்கு 2 வந்திருந்தால் நமக்கு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சு. பார்த்திங்கன்னா 3 நம்பருக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்லையும் 016 எடுத்திருந்தோம், 418ன்னு எடுத்திருந்தோம். 3 நம்பருக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா 418ன்னு எடுத்திருந்தோம். இந்த 16 அப்படியே கீழே கொடுத்துருந்தா 416 நம்ம ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கலாம். டெஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சு. 016 எடுத்திருந்தோம். இதில் வந்து நமக்கு பிசி வின் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா 418 எடுத்திருந்தோம். இந்த இடத்துல டெஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சு. அதே மாதிரி 41 நமக்கு கரெக்டாக வரும்னு தெரிஞ்சு அதை கரெக்டாக ஈக்குவல் பண்ணி கொடுத்துருந்தா ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்திருக்கலாம். டெஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சு. பார்த்திங்கன்னா சரி, ஓகே. இப்போது அடுத்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய சிறிசக்தி ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்குற கெஸ்ஸிங் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்டு ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன வரலாம், சி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து ஏ போர்டில் நமக்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏ போர்டு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் வந்து 2-0 தான் ஏ போர்டில் நமக்கு வரணும். 2-0 தான் ஏ போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. பி போர்டில் 4-8 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பி போர்டில் வந்து 4-8 தான் வரணும், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. 6க்கு 9ன்னு வரணும், இல்லாட்டி 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களுமே சி போர்டு வைக்கிற நம்பர்கள் 9ஐயும் 1ஐயும் எடுத்துக்கலாம். பி போர்டில் 4ஐயும் 8ஐயும் எடுத்துக்கலாம். ஏ போர்டில் 2ஐயும் 0ஐயும் எடுத்துக்கலாம். நல்ல நம்பராக தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ரெகுலராக வந்து நம்ம ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி கெஸ்ஸிங் வந்து நம்ம ஃபுல்லாக கொடுக்குறோம். 451வது ட்ராவாக நடைபெறுது. பெருக்கல் 99ன்னு போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக கிடச்சிருக்க 3 நம்பர் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 649. அப்போது பி போர்டில் 4ம் சி போர்டில் 9ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மெத்தேடை வச்சு நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் நம்ம கொடுக்குற இந்த மெத்தேடு மேட்ச்சாக இருந்துச்சுன்னா நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கேஎல் டியர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. ரெகுலராக வந்து புக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரெகுலராக புக்கிங் பண்ணணும்னு விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 248 ஒரு பாட்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். பாட்ஸில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பராக
097 இந்த நம்பர் ஒரு பாட்ஸு. நல்ல நம்பர் தான், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 097ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 097ம் 248ம் பாட்ஸில் வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க. பாட்ஸில் வைக்கிற நம்பர்கள் 248ஐயும் 097ஐயும் பாட்ஸில் வந்து எல்லா நம்பர்களும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். கேஎல் டியர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே புக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெகுலர் புக்கிங் இருக்குது. லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிய புக்கிங் பண்ணிக்கலாம். நம்ம பாட்ஸ் நம்பர்ஸ் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக பார்த்தோம். முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும்தான் ஃபுல்லாகவே மேட்ச் பண்ணி இங்கே வந்து நான் கெஸ்ஸிங்காக வந்து கொடுத்துருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நம்ம 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து 847 962 962 107 286 உங்களுடைய கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. மீண்டும் சி போர்டு 6 வந்துச்சுன்னா 286 107 962 847 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கணக்கிலையும் நம்ம கொடுத்துருக்க இந்த மெத்தேடையும் நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு ரெகுலர் வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நான் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டுமே இங்கே வந்து நம்பர்ஸாக வந்து கொடுத்துருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 249 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 249 241 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 081 209 209 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கலப்பு நம்பர்ஸ் எல்லாத்தையும் கலந்தும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து மொத்தமே வந்து 8 நம்பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். இந்த 8 நம்பரையுமே எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைக்கணும். எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸை வந்து நான் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போது வந்து நம்ம பாட்ஸ் நம்பர்ஸ் பார்த்தோம். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸை நம்ம பார்க்கையில் வந்து என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 24 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 24 97 08 08 27 ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நான் அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸாக உங்களுக்காண்டி நான் கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து இந்த 4 நம்பர் தான். பார்த்திங்கன்னா 24 08 97 27 எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பராகவே கொடுக்கணும்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நான் வந்து ஆல் போர்டில் இன்றைக்கி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணியும்
ஸ்ட்ராங் பண்ணியும் நீங்கள் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். இன்றைக்கி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரே நம்பர் மட்டும்தான் கொடுக்குறீங்க, வேறு நம்பர் நான் கொடுக்கல. ஒரே நம்பர் தான் 8 தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1000% ஸ்ட்ராங்காகவும் 10,000% பெஸ்ட்டு நம்பராகவும் கொடுக்குறீங்க. 8 இல்லாமல் இன்றைக்கி ஆட்டம் கிடையாது, கண்டிப்பாக சொல்கிறேன். 8ங்கிறது நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட் நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நம்பர் நமக்கு கொடுக்கல. 8 ஸ்ட்ராங்காக இருக்குது, கண்டிப்பாக வரணும். சப்போர்ட்டுக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 எடுத்துக்கலாங்க. சப்போர்ட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 எடுக்கலாம். 08 80 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பரில் எல்லோரும் வந்து மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் எல்லாமே கொடுத்துருக்கோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 0 1 49 43 57 43 57 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம வந்து மொத்தம் 8 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கம்மியான நம்பர்ஸாக வந்து நான் வந்து 3 நம்பர் தான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 43 57 01 49 58 47 இந்த நம்பர் 3ஐயுமே மேட்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். எல்லாருமே வந்து உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்க இந்த ஒரு கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கலந்து வைக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.